இது இது என்ன ரேட்டுங்க அன்றைக்கி? 70 ரூபா 40 பைசாங்களா? காட்டுங்க. எவ்வளோ சொன்னீங்கன்னா 70 ரூபா 40 பைசாவா? இது வந்துங்க கிலோ எவ்வளோங்கண்ணா சொன்னீங்க? 65 ரூபா 40 காசுக்கு போயிருக்குதுங்க ஒரு கிலோ. அப்படி தாங்கண்ணா? ஆமாம் ஆமாம். சரி, நாட்டு காய் ரகங்கண்ணா என்ன போயிருக்குண்ணா காய்? நாட்டுக்காய் எடுத்தாருங்க. நாட்டு காய் 68 ரூபா 50 பைசாங்க ஒரு கிலோ. இது அப்படி தாங்கண்ணா? பருப்பு இல்லைங்க. இது கிலோ என்ன ரேட்டுக்கு போயிருக்குதுங்க? 69 ரூபா 10 காசுங்க. கிலோ வந்து 69 ரூபா 10 காசுக்கு போயிருக்குதுங்க. ஆமாங்க. எத்தனை ஏக்கரா போட்டிருந்தீங்க? 1 ஏக்கரா. ரேட் எவ்வளோங்க? 60 ரூபா 80 காசுங்க. நிலைக்கடலைக்காய் கொண்டு வந்துள்ள விவசாயிகளின் மற்றும் வியாபாரிகளின் கவனத்திற்கு தற்பொழுது டெண்டர்பேட்டை திறக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிலக்கடலைக்காய் கொண்டு வந்துள்ள விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளின் கவனத்திற்கு தற்பொழுது டெண்டர்பேட்டை திறக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம்ங்க. இன்றைக்கி புதன்கிழமை ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து வந்திருக்கிறோம். நீங்கள் பார்த்துமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நிலக்கடலை ஏலமுங்க, முழுக்கால நிலக்கடலை ஏலமுங்க. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தை காட்டிலே ரொம்ப குறைவாக தான் வந்திருக்குதுங்க. மூட்டை வந்து குறைவாக தான் வந்திருக்குது. எத்தனை மூட்டை வந்திருக்குன்னு தெரியலிங்க. இப்போ உள்ளே போகும்போது தெரிஞ்சுக்கலாமுங்க. இப்போ நீங்கள் நிலக்கடலை ஏலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச என்ன ரேட்டுக்கு போயிருக்குது, குறைந்தபட்ச என்ன ரேட்டுக்கு போயிருக்குது, சராசரி விலை என்ன ரேட்டுக்கு போயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோமுங்க. நீங்கள் நிலக்கடலை சாகுபடி செஞ்சு அறுவடைக்கு தயாராக இருக்குங்க, அல்லது காய் வந்து வீட்டில் ஸ்டாக் வச்சுருப்பீங்க, காய் விற்பனைக்காக கொண்டு வரலாம்னு நினச்சிருப்பீங்க, மார்க்கெட் நிலவரம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து நிச்சயமாக நம்ம வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஏரியாவில் யாராவது நிலக்கடலை சாகுபடி வந்தாலும் அவங்களுக்கும் அனுப்பிச்சி வைங்க. தொடர்ந்து நம்ம வந்து எள்ளு மார்க்கெட் கமிட்டி, நிலக்கடலைங்க, அதே மாதிரி தேங்காய் பருப்பு, மொத்தூரில் பார்த்தீங்கன்னா தேங்காய் முழு தேங்காய் ஞாயிற்றுக்கிழமைக்கு திங்கக்கிழமைக்கு தேங்காய் பருப்பு நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம மார்க்கெட் நிலவரத்தை நம்ம சேனல் பார்க்கலாமுங்க. முதல்ல சொன்ன மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. நிறைய பார்க்குறீங்க, கீழே இருக்கிற லைக் பட்டனை மட்டும் லைக் பண்ண மறந்துடுறீங்க. அதனால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேங்காய் பருப்பு விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா முழு விலை நிலவரம், அதிகபட்சம் குறைந்தபட்ச விலை, சராசரி விலையை எல்லாமே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. வீடியோவில் உள்ளே இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பொறுமையாக பாருங்கள். தேங்காய் விலை நிலவரங்க, மொத்தம் மூட்டை எத்தனை வந்துருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாமுங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக முழுமையாக பாருங்கள். இப்போ தான் பொரிச்சிங்களாங்கண்ணா? பொறிச்சு ஒரு 4-5 நாள் ஆச்சு. காஞ்சி கொண்டாந்துருக்கீங்க. நல்லாவே காய போட்டு அது நவல் மட்டும் உடைச்சா. சரிங்கண்ணா. ஏன்னு 60 சென்ட்டுங்களா? 60 சென்ட். எத்தனை சாக்கு ஆச்சுங்கண்ணா? 20 சார் வந்து 19 சார். சரி சரிங்களா? ஆமாம் ஆமாங்க 60 சென்ட். சரிங்க. ராசி பரவாயில்லையாங்கண்ணா? ஓரளவுக்கு 60 சென்ட் பரவாயில்லைன்னு சொல்லலாம். 60 சென்ட்டுக்கு உங்களுக்கு 19 மூட்டைங்கும் போது பரவாயில்ல. ஒரு மூட்டை சராசரி என்ன எத்தனை கிலோ வருங்கண்ணா? அது ஒன்றும் அர்த்தம் பார்க்கல. 40 கிலோ வருமாங்கண்ணா? 40 வருங்களா? பெரிய சாக்கா இருக்குது. தூக்கத்தாக்கணை எங்கே தூக்கி பாரு, தூக்கத்தாக்கணை இருக்குதுப்பா. 40 கிலோ வருங்களா? இருக்கு. 35-37 கிலோ வருங்கண்ணா. தூக்கத்தாக்கணை இருக்குது. ம். இதெல்லாம் கடல் 4வது கடல் ஓட்டு 100கணக்கில் மூட்டை எடுத்து. சரி. ஏக்கரை முன்னையில் எத்தனை கிலோ வருங்கண்ணா விளைச்சல்? நல்ல விளைச்சல் நாட்டு பருப்பு முன்ன நாட்டுக்காய் 40 வருஷத்துக்கு முன்னாடி 10 பொதி 12 பொதிலாம் வந்துருக்கு. எத்தனை நாள் விலை மண்ணுக்குள்ள இருக்கணுங்கிறீங்க நாட்டுக்காய்? இந்த நாட்டுக்காய் 115 நாள் கொடுக்கலாம். 115 நாள் 135 நாள் ஆகிட்டு இருக்குது. இது 135 நாள் ஆயிடுச்சுங்களா? அதனால நல்ல விளைச்சல். நல்ல விளைச்சல். பருப்பு நல்லா இருக்குதுங்க. முளைக்கல 100. இந்த காய் முளைச்சி போயிருங்களாம்மா? எப்படி முளைச்சி வச்சுக்கிட்டு இந்த வரைக்கை தான் முளைச்சிருக்குது. ஓஹோ. நாள் அதிகமாக போனால் காய் முளைச்சிருக்கிறாங்களா? சரிங்கண்ணா. காய் வர அளவு நல்லா பருப்பு நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. காயும் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா சலசலன்னு சைடுக்கு தினம் 5 மட்டும் உடைச்சா காரக்காய். சரி. அதனால இந்த வெயிலுக்கு டப்புனு காஞ்சி போச்சு. நாங்களும் கடலை பொட்டி வச்சிருக்கு. 4 அடி பொட்டி 2 அடி பொட்டி 2 பேச்சு. சரிங்கண்ணா. 70 வெளியெல்லாம் பட்டையாக ஓட்டுருங்க. சரி. எலுக்கு ஓட்டுனீங்களா? கடலை அல்ல கரும்பு. இதுவும் தென்னம்பிள்ளை ஏற்றிட்டேன். இது இன்னும் விலைக்குடி ஆகும். களைக்குடி ஆகும். ஓட்டாது. அது ஒளி போர் வைக்கிறதுக்கு சார். டேக்ஸ் ஆச்சு. என்னங்க இது? கொடி களைக்குடி. செம்மண் காடாட்டு இருக்குது. காய் வச்ச நாட்டு காய் எடுத்து இருக்குது. காய் சிறுசாக இருக்குது. ஏங்கண்ணா இது நாட்டு காயாங்கண்ணா? காய் சிறுசாக இருக்குது.
மண்ணு கேட்டால் தெரியும். கலந்துருக்குது. சிறுசாக இருக்குண்ணா, சிறுசாக தான் இருக்குது காய். நாட்டுக்காய் மாதிரி தெரியுது, ஆனால் வேற இருக்கு. எவ்வளோ சேர்ந்தது அது? உங்கள் விருப்போடு சேர்ந்ததா? ஆனால் இது பாருங்க, இந்த காய் பாருங்கண்ணா, இது கொஞ்சம் சிறுசாக இருக்குது. இது நாட்டு காய் பாருங்க. நாட்டு காய் தான். பருப்பு உடைங்கண்ணா. பச்சை பருப்பு பட்டை கலப்பு உங்களுது விடவே. ஓ அப்படியா? ஓ அந்த பிஞ்சில் ஒன்று இருக்கிறீங்களா காய்? பருப்பு நல்லா இருக்கு. எண்ணெய் கம்மியாக இருக்குது. பருப்பு டேஸ்ட் பயங்கரம். அதெல்லாம் இதெல்லாம் இது நாட்டுக்கு இது அது கொஞ்சம் ஜெம்மன் காடாக இருக்குது. ஏன்னா இது மண் கொஞ்சம் இப்போ பருப்படைங்கண்ணா பார்ப்போம். இது எப்படிங்கண்ணா பார்ப்போம். ஆமாங்கண்ணா சரி தண்ணி நாட்டுக்கு இதா. நாட்டுக்கு இதாங்கண்ணா. விருந்து பார்க்குறியா? நீங்கள் சாப்பிட்டு புக்குன்னு போய் போகிறேன். நீங்களே சாப்பிட்ருவீங்களாட்டும் நிறைய. இந்த காய் நல்லா இருக்குது. இருங்க நீ ரெண்டு சாப்பிட்டு பாரு. நாட்டு பருப்பு அருமையாக இருக்குது. காய் நல்லா காஞ்சிருக்குதுங்கண்ணா. வீட்டில் காய வச்சு தான் கொண்டு வந்திருக்காங்க. சலன்னு உங்களுக்கு எல்லாம் பூரா இந்த போகும் பூரா வாய்க்க தண்ணியாக கட்டினீங்கன்னா கிணறு தண்ணியாங்கண்ணா? எல்லாம் மோட்டர் விட்டுருவோம். வாய்க்க தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை. மோட்டர் விட்டா என்ன ராகம்ண்ணா அது? சரிங்கண்ணா. நாட்டுக்காய்ங்க. சரிங்கண்ணா. எவ்வளோ ஓட்டுனீங்கண்ணா? 10 மூட்டை. இல்லை எவ்வளோ காடு எவ்வளோ ஓட்டுனீங்கண்ணா? காடு ஒரு 3/4 ஏக்கரா. இப்போ தான் பிடுங்குனீங்களா? இல்லை அது அன்றைக்கி பிடிங்கிட்டோம். இப்போ எத்தனை நாள் ஆச்சுங்கண்ணா பிடிங்கி? பிடிங்கி ஒரு மாதம். ஒரு மாதம் இருக்கு. கொஞ்சம் சரி வண்டியில் போட்டு. சரிங்கண்ணா. எவ்வளோங்கண்ணா போயிடுச்சு. ஓ பருப்பு டிராக்டர் ஓட்டிங்களா? டிராக்டர் வாங்காட்டி கொஞ்சம் முளைக்கும் இல்லை. போடுற அளவுக்கு வந்து வரப்போ ஓடுறது இல்லை. இது எவ்வளோ கார்டு சொன்னீங்க? எவ்வளோ கார்டு சொன்னீங்கன்னா? 3/4 ஏக்கரா. பொறிக்கிறதுக்கு எவ்வளோங்கண்ணா சாக்கு? அது வல்ல கணக்கு தான் உங்களுக்கு. ஓ அங்கே என்ன வல்ல கணக்குங்களா? வல்ல 4 படி பிடிக்கிறதா? வெள்ளம் வந்தால் 20 ரூபா. 20 ரூபா. அப்புறம் அது கொஞ்சம் எச்சு பெரிய கொஞ்சம் 6 படியே இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஓஹோ 4 படி பிடிக்கிற ஒரு வெள்ளம் வந்தால் 20 ரூபாய்க்கு பொரிச்சா? பொரிக்கிற உங்களுக்கு. சரி 20 சாக்கு கொண்டாந்து 19 சாக்கு கொண்டாந்துன்னு சொன்னீங்களா? பொரிச்சது எத்தனை சாக்கு கணக்கு கொடுத்தீங்க? பொரிச்சது முதன்னைக்கு 13 இந்த 5 கன்று. சரிங்கண்ணா. மக்க நாள் 12 13 ஆச்சு. 12 தான் ஆச்சு. 12 ஆச்சு. அப்போ நாங்கள் 27 மூட்டை ஆச்சா? 27 மூட்டைக்கு 19 மூட்டை தான் கொண்டாந்துருக்கிறீங்க. ஆமாம். காயும் போது எவ்வளோ கொஞ்சம் இருக்குது பாருங்க. என்ன 20 மூட்டை கணக்கு போட்டாலும் உங்களுக்கு 27 மூட்டைக்கு 7 மூட்டை குறைஞ்சிருக்குதா? காய முடியும் குறையுது. பச்சை காய் இல்லைங்கண்ணா. பச்சை காய் நாம அடிச்சு சும்மா சாக்குல அப்படியே கொட்டி மண்ணோடையும் இல்லாத அப்படியே கொட்டி வச்சுற காய சாக்கு சுருக்கா கிடக்கு. நாம 2 ஆள் சேர்ந்து கொடுக்கணும்னா 2 10 7 8 வர காய் பிடிக்கும். ஜாக்குன்னு சொல்லி நிலைக்கடலைக்காய் கொண்டு வந்துள்ள விவசாயிகளின் மற்றும் வியாபாரிகளின் கவனத்திற்கு தற்பொழுது டெண்டர்பேட்டை திறக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிலக்கடலைக்காய் கொண்டு வந்துள்ள விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளின் கவனத்திற்கு தற்பொழுது டெண்டர்பேட்டை திறக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரேட் எழுதி கொண்டு வந்து இந்த பாக்ஸில் போட்டிருப்பாங்க இல்லையா? சார் எஸ்பிஎம் எத்தனை சார்? 6910 பிஆர் 21 மூட்டை 6
69 10 பிஆர் 8 மூட்டை 7 66 50 பிஆர் 10 மூட்டை 8 70 50 பிஆர் 6 மூட்டை 9 63 50 பிஆர் 4 மூட்டை 10 இருக்குதுங்க மூட்டைங்க. வாங்க வாங்க. இந்த தடவை மூட்டை கொஞ்சம் கம்மிங்கண்ணா போன வாரத்தோட. ஆமாங்க, அதுக்கு முந்தின வாரம் லீவுங்களா, அதனால போன வாரம் மூட்டை ஜாஸ்தி, இந்த வாரம் மூட்டை கம்மி. எதுங்கண்ணா இதுங்களா? காய் இல்லைங்கண்ணா பார்ப்போம். 65 ரூபா. 65 ரூபாய்ங்களா? 40 போகுது. இது வந்துங்கண்ணா கிலோ எவ்வளோங்கண்ணா சொன்னீங்க? 65 40. 65 ரூபா 40 காசுக்கு போயிருக்குதுங்க ஒரு கிலோ. அப்படி தாங்கண்ணா? ஆமாம் ஆமாம். சரி, நாட்டுக்கு காய் ரகங்கண்ணா என்ன போயிருக்குண்ணா காய்? நாட்டுக்காய் எடுத்து இருக்குங்க. நாட்டுக்காய் தாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். அதாங்க. எவ்வளோ போட்டுருந்தோங்கண்ணா நாம? 1 ஏக்கரா 30 சென்ட் சேருங்க. 1 ஏக்கரா 30 சென்ட். எத்தனை மூட்டைங்கண்ணா? 16 ஒன்றாந்து வீட்டில் ஒரு 2 மூட்டை இருக்குது. 16 ஒன்றாந்துக்கிறேன். 16னா ஒரு மூட்டை இப்போ 40 கிலோக்குள்ளே தான் வருங்க. 37 to 40 வரும். அவ்வளோதான் இருக்குங்க. 37 வரலாம். விளைச்சல் சுமாரான விளைச்சல் தானே இருக்குதுங்க. அண்ணா நீங்கள் 50 சென்ட் 60 சென்ட் கொஞ்சம் சேர்த்து கொண்டாந்துருக்கிறேன். நீங்கள் இவ்வளோ காடு கம்மியாக போச்சு. மூட்டை எவ்வளோ பொறிக்கிற எவ்வளோ கொடுத்தீங்க? பொறிக்கிறதுக்கு அப்படியே 15000 ஆகி போச்சு. 15000 ஆகி போச்சுங்களா? 300 கூலி. கூலி போர் வைக்கிறதுக்கு 6000 கூலி இதுக்கு. அப்புறம் போட்ட கூலி, உழவு கூலி, அதோட சேர்த்து ஒரு 40000 கூலி வச்சுங்க. 1 ஏக்கரா காய்க்கு. இந்த காய்க்கு. ஆமாம் 40000 எத்தனை மூட்டை சொன்னீங்கன்னா? 18 மூட்டைங்க. 18 மூட்டை காய்க்கு 40000 ரூபா போட்டதுலேருந்து நீங்கள் அறுவடை வச்சு கொண்டாந்து வரைக்கும் 40000 ரூபா செலவாயிருக்குது. சரிங்க. கணக்கில் பார்க்கவே கூடாது. கணக்கு பார்க்கவே கூடாது. கணக்கு பார்த்தா அவ்வளோதாங்க. விவசாயம் நின்று போயிரு. ஆனால் முதலில் நல்ல விளைச்சல் இருந்தது இல்லைங்கண்ணா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நல்லா இருந்ததுங்க. சரிங்க. இன்னைக்கு கணக்கு கூலி பார்த்தா ஆகாத அதாங்கண்ணா. விவசாயம் அப்படி பண்ண முடியல. நம்ம தலைமுறைக்கு போடு. அதான் நம்ம தலைமுறைக்கு போகிற அப்புறம் அப்படியே. எதுவுமே இல்லை. எல்லாம் ஆமாம் போயிட்டாங்க. ஆமாம், வெளியே போயிட்டாங்க. விவசாய நிலங்கள் நிறைய சும்மா தான் கிடக்குதுங்கண்ணா. விவசாயம் அதுக்கு அதுலேயும் பிஞ்சு வெள்ளாமல் இந்த கடலைங்கிற எள்ளுங்கிறது சவால் தானுங்க. ஆமாம். பொரிக்கிற கால் வேணும். காய் வச்சு கொண்டாடையில் நல்லா காய் நல்லா இருக்கு. கால் நல்லா இருக்குது. 65 ரூபா 40 பைசா. 65 ரூபா 40 பைசாங்க. தொட்டியா? தொட்டி இதுலேருந்து கொண்டாந்துருக்கீங்க? திருச்சி தொட்டியா? எவ்வளோ போட்டுருந்தீங்கண்ணா காய்? காய் இல்லைங்க கலக்காய் எவ்வளோ போட்டுருந்தீங்க? எத்தனை ஏக்கரா போட்டுருந்தீங்க? 1 ஏக்கராண்ணா. 1 ஏக்கரா. 1 ஏக்கரா இதாச்சுங்களா? எத்தனை மூட்டைங்க? 11 மூட்டை. பொறிக்கிறதுக்கு எவ்வளோங்க? பொறிக்கிறதுக்கு கூலி தானே 300 ரூபா. ஒரு ஆளுக்கு 300 ரூபா. என்ன காய்ங்குது? நாட்டு காய் தானே? அங்கே நீங்கள் ஒருத்தர் கொண்டாந்தீங்களா? 2 3 பேர் சேர்ந்து கொண்டாந்தீங்களா? டெம்போ இல்லைங்களா? 68 ரூபா 50 பைசாங்க ஒரு கிலோ. இது அப்படிதாங்கண்ணா? ரேட் எவ்வளோங்க? 60 ரூபா 80 காசுங்க. பருப்பு இல்லைங்க. இது கிலோ என்ன ரேட்டுக்கு போயிருக்குதுங்க? 69 10. 69 ரூபா 10 காசுங்க. கிலோ வந்து 69 ரூபா 10 காசுக்கு போயிருக்குதுங்க. எத்தனை ஏக்கரா போட்டிருந்தீங்க? 1 ஏக்கரா. எத்தனை சாக்கு ஆகிருக்குதுங்க? 28 சாக்கு. 21/5/2025 புதன்கிழமைங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் நடைபெற்ற நிலக்கடலை ஏலத்தை பார்த்தலாமுங்க. மொத்தம் 300 மூட்டைகள் விவசாயி கொண்டு வந்திருக்கிறாங்க. கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 70 ரூபா 50 காசுக்குங்க. குறைந்தபட்ச விலையாக 61 ரூபா 60 காசுக்குங்க. சராசரி விலையாக 69 ரூபா 10 காசுக்கு விலை போயிருக்குதுங்க. நிலக்கடலை போயிருக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிலக்கடலை நம்ம பகுதியில் கொஞ்சம் ஓரளவு சீசன் குறைஞ்சிக்கிச்சுங்க. அறுவடை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மூட்டை கம்மியாக வந்திருக்குதுங்க. உங்கள் பகுதியில் இப்போ ஒரு சில பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் வந்து அங்கங்கே நிலக்கடலை வந்து அறுவடை நடந்துகிட்டு இருக்கலாமுங்க. நீங்கள் விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சிருப்பீங்க. இந்த விலை நிலவரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிட்டு பேட்டி எடுத்துக்கிறோம். அவங்களோட அனுபவத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை நாள் மண்ணுக்குள்ளே, அதாவது விளைச்சல் எத்தனை நாள் ஆச்சு, நாட்டுக்காயா மற்ற வேறு ரகமாக, பருப்பு எப்படி இருக்குது, அந்த பருப்பு காய் எப்படி இருக்குது. இப்போ பார்க்கும்போது உங்கள் காயோடு இப்படி இருக்கலாங்க, கடலக்காய் கூட இப்படி இருக்கலாம். இந்த கடலக்காய் அந்த கடலக்காய் ஒப்பிட்டுக்கலாமுங்க. எப்படி காய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாமுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து விவசாயம் சார்ந்த மார்க்கெட் கமிட்டி நிலவரத்தை நம்ம எள்ளு, நிலக்கடலை, தேங்காய் பருப்புங்க, நாட்டு சக்கரை எல்லாமே நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.